இப்பொழுது கூட ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆமென் கைகளை தட்ட முடிந்தவர்கள் கைகளை தட்டி ஆமென் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எவ்வளோ சத்தமாக பாட முடியுமோ அவ்வளோ சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். குடும்பமாய் பாடுவோம், சேர்ந்து பாடுவோம், தனியாக பாடுவோம், எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வாராக. ஆமென். சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, ஆத்துமா தேற்றுகிறார் புது பலன் தருகின்றார், ஆத்துமா தேற்றுகிறார் புது பலன் தருகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகின்றார், குறையில்லையே குறையில்லையே ஓ என் கர்த்தர் என் மேய்ப்பர், விசுவாசத்தோடே குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும், நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும், உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும், உயிருள்ள நாட்கள் எல்லாம், குறையில்லையே குறையில்லையே ஓ என் கர்த்தர் என் மேய்ப்பர், ஆமென் ஆண்டவரே, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவும் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது
ஒழிந்து போகும். நம்முடைய தேவன் நிறைவானவர். நம்முடைய தேவனை நாம் பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் கர்த்தர் ஒருபோதும் ஆமென் ஒரு நாளும் தேவன் அனுமதிக்கிற தேவன் அல்ல. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியசாலிகள். ஆமென். எல்லா நிலைமைகளும் கர்த்தர் நம்மை உயர்த்தி நிறுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென் ஆமென். அபிஷேகியும் தேவா அபிஷேகியும், ஆனந்த தைலத்தினால் ஆமென் அபிஷேகியும், சுயத்தை உடையும் சுத்திகரியும், ஆமென் துதியின் உடையால் அலங்கரியும். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதிக்கிற நேரத்தில் பாடிட்டே இருக்கும் போதே நம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நம்முடைய அன்பின் கரத்தினால் என்னை நிரப்புங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவுக்கு பிரியமில்லாத சுயங்கள், ஆண்டவுக்கு விருப்பமில்லாத ஆமென் எல்லா காரியங்களும் என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஆமென் பாடும்போதே நம்முடைய வரங்களால் என்னை நிரப்புங்க. விசுவாசத்தோடு பாடுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும், துதியின் உடையால் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும், துதியின் உடையால் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும், துதியின் உடையால் அலங்கரியும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும், ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும், துதியின் உடையால் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும், துதியின் உடையால் அலங்கரியும். ஆவியின் வரங்கள் ஒன்பதையும், ஆவியின் கனிகள் ஒன்பதையும், ஆவியின் வரங்கள் ஒன்பதையும், ஆவியின் கனிகள் ஒன்பதையும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலவரை இருதயம் தந்திடுமே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலவரை இருதயம் தந்திடுமே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும், ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும், துதியின் உடையால் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும், துதியின் உடையால் அலங்கரியும். பெந்தெகோஸ்தே நாளில் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே. பெந்தெகோஸ்தே நாளில் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே. தேவாவியே தேற்றுமாவியே தேவை எனக்கு நீர் அல்லவோ. தேவாவியே தேற்றுமாவியே தேவை எனக்கு நீர் அல்லவோ. அபிஷேகியும் தேவாபிஷேகியும், ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும், துதியின் உடையால் அலங்கரியும். சுயத்தை உடையும் சுத்திகரியும், துதியின் உடையால் அலங்கரியும். சத்துரு சேனை தகர்ந்திடவே சத்திய ஆவியை தந்திடுமே. சத்துரு சேனை தகர்த்திடவே சத்திய ஆவியை தந்திடுமே. சர்ப்பத்தை எடுக்க
தேள்களை மீதிக்க சத்துவம் பொழிந்து வாழ்ந்திடுமே. சர்ப்பத்தை எடுக்க தேள்களை மீதிக்க சத்துவம் பொழிந்து வாழ்ந்திடுமே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினார் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியில் உடைய அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியில் உடைய அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியில் உடைய அலங்கரியும். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்துல கத்த சகலவித ஆசீர்வாதங்களையும் கத்த நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்துல எல்லா விதமான அந்த ஆசீர்வாதங்களுக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சமூகத்தில் வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொல்கிற தேவனுடைய பிள்ளைகள், அப்படி இருந்த இடத்துல அப்படியே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. ஆவின் வரங்கள் 9ஐயும் ஆவின் கனிகள் 9ஐயும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலவர இருதயம் தந்திடுமே. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமா இறங்கி வந்திருக்கிறார். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு, ஆமென், உண்மையா வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே நீர் என் அபிஷேகம், ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாஞ்சித்து தேவனை தேடி வந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகள் மேலும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். ஆமென். ஒரு மனப்பட்டு கர்த்தரை தேடின எல்லா தேவனுடைய பிள்ளைகள் மேலும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். இன்றைக்கும் அந்த அபிஷேகம் என் மேலும் ஊற்றப்படட்டும், நான் அதை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறேன், என்னை பலப்படுத்தட்டும் என்று வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல, ஆமென், இந்த அடிப்பாடலை நம்ம பாடும்போது, ஆண்டவரே என் மேலும் அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் என் மத்தியில ஆளுகை செய்வீராக, நான் வாஞ்சிக்கிறேன், என் மேல நம்முடைய ஆண்டவர் அபிஷேகம் என் மத்தியில் ஊற்றப்படுவதாக என்று ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை அபிஷேகிக்க அவர் போதுமான தேவன். ஆமென். ஆவியின் வரங்கள் 9ஐயும் ஆவின் கனிகள் 9ஐயும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலைவர இருதயம் தந்திடுமே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். விசுவாசத்தோடு பாடலாமே. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். ஆமென். ஆவியின் வரங்கள் 9ஐயும் ஆவியின் கனிகள் 9ஐயும் ஆவியின் வரங்கள் 9ஐயும் ஆவியின் கனிகள் 9ஐயும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலைவர இருதயம் தந்திடுமே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நிலைவர இருதயம் தந்திடுமே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியில் உடையார் வாஞ்சியோடே சுயத்தை உடையும் சுத்திகரியும் ஆமென் துதியில் உடையார் அலங்கரியும். பெந்தெகோஸ்தே நாளு நிறைவினிலே அக்கினியாக, ஆமென், பெந்தெகோஸ்தே நாளு நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே. தேவாவியே தேற்றுமாவியே தேவை எனக்கு நீர் அல்லவோ. தேவாவியே தேற்றுமாவியே தேவை எனக்கு நீர் அல்லவோ. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் ஆண்டவரே துதியில் உடையாள் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியில் உடையாள் சேர்த்து சொல்லமா. சுயத்தை எல்லா விருப்பமில்லாத எல்லா நிலைமைகளிலும் ஒரு ஜெயம் இறங்கி வருவதாக. ஆமென். சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியில் உடையாள் அலங்கரி. ஒரு முறை கூட சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியில் உடையாள் அலங்கரியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே உம்முடைய
சமூகத்துல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த அபிஷேகத்தின் வல்லமை கத்த நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல ஆமென் அந்த கிருபை இறங்கி வருகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தட்டைகளை நீர் இந்த இடத்தை விட்டு நீர் ஆமென் அப்புறப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இருக்கிற பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஆளுகை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். விடுதலையோடு ஆராதிக்க, விடுதலையோடு கர்த்தரை துதிக்க, விடுதலையோடு கர்த்தரை நாமத்தை உயர்த்த கர்த்தர் இப்பொழுதே கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆவியின் அபிஷேகம் பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மாம்சீகமான எல்லா நிலைமைகளிலிருந்தும் ஆண்டவர் மாம்சீகமான எல்லா அந்தகார லோகாதிபன் சக்தியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கி ஆவியின் அபிஷேகத்தினால் இப்பொழுதே கர்த்தர் நீர் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேவ பிரசன்னத்தின் வல்லமை நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இயேசுவே என்று கூப்பிடுகிற இடங்களில் ஆமென் கூப்பிடுகிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுதே ஊற்றிக்கொண்டு இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆமென் அந்த தீர்க்கதரிசி இடத்தில் கேட்டபோது ஆமென் கர்த்தர் நீ ஒருவரே அறிவி. ஆமென். இந்த ஜனங்கள் ஆண்டவரே உயிரோடு எழும்புவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை குறித்து அந்த தீர்க்கதரிசி ஆமென் தன் வாயினால் அறிக்கையிட்ட போது ஆமென் உயிரடைய முடியும். ஆமென். வாயினால தீர்க்கதரிசனம் வர உன் வாயினால தீர்க்கதரிசனம் வார்த்தையை சொல்லு. ஆமென். உயிரற்று கடக்கிற உலர்ந்து போய் இருக்கிற இந்த எலும்புகளை எல்லாம் உயிரடைய வைப்பது ஆமென் தேவனுடைய வல்லமை இறங்கி வரும்போது ஆமென் ஆங்காங்கே துண்டு துண்டாக கடந்த எல்லா எலும்புகளை கர்த்தர் ஒன்று சேர்த்து கர்த்தர் ஆமென் அதுக்கு நரம்புகளை கொடுத்து சதைகளை கொடுத்து ஆமென் அதுக்கு உயிரை கொடுத்து ஒரு பெரிய சேனையா எழும்பி நிற்கும்படியான ஒரு அபிஷேகத்தை கொடுக்க உம்மால் முடியும் என்றால் வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை ஆண்டவரே. ஆமென். உலர்ந்து போய் இருக்கிற வறண்டு போய் இருக்கிற வெறுமையா இருக்கிற வாழ்க்கையில வெறுத்து போய் இருக்கிற எல்லாம் ஒன்றுமே இல்லை. இனி நம்முடைய வாழ்க்கையை உயிரடைக்கிற வாய்ப்பே இல்லை. இனி வாழ்க்கையில ஆமென் அடுத்த கட்டம் என்னால் நடக்க முடியாது, அடுத்த கட்டம் என்னுடைய கால்களை வைக்க முடியாது, இனி எல்லாமே முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது ஒரு ஜீவன் இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புத வல்லமை இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். உலர்ந்து போய் இருக்கிற இடத்துல ஒரு ஜீவன் இறங்கி வரட்டும். ஆமென். நரம்புகள் இல்லாத இடங்களில் நரம்புகள் உருவாகட்டும் ஆண்டவரே. எல்லாம் மெலிந்து போய் விட்டது, எல்லாம் காய்ந்து போய் விட்டது, எல்லாம் எங்கள் வாழ்க்கையை விட்டு இழந்து போய் விட்டது. ஆமென். இழந்து போன காரியங்களுக்காக கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை, பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக உடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிர் அடையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கை உயிரடையட்டும், ஒவ்வொரு குடும்பங்களும் உயிரடையட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஒரு ஜெயம் இறங்கி வருகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதத்தின் தேவன் ஆளுகை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை ஊட்டப்படுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி வந்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வைத்த உம்முடைய கிருபை தாராளமா நீர் வழி நடத்தி வந்திருக்கிற கிருபை ஆண்டவரே தொடர்ந்து நீர் வழி நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அபிஷேகித்து வழி நடத்துவீராக. தடைகள் எல்லாம் நீர் எடுத்து போட்டதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசனம், தேவ மகிமை இப்பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆளுகை செய்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே அற்புதம் செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தாங்கி நடத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேலான அன்பினால் நிரப்பினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து சொல்ல முடியுமா? தாங்கி நடத்தும் கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை
காத்த கிருபை, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காக்கின்ற தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காண்கின்ற தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, யார் சொல்ல முடியுமா? கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, ஆமென். கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து, விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து, ஒரு முறை கூட கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, ஆமென். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. ஆமென். ஹalleluya. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை காத்த கிருபை, நம்ம நினைத்த கிருபை, நம்மை பாதுகாத்த கிருபை, ஆமென். அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம ஒரு நிமிஷம் கூட எதையும் சாதிக்க முடியாது. ஆமென். வியாதி நேரத்தில், கஷ்டமான சூழ்நிலைகளில், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆமென் நம்மை தாங்கிட்ட தேவ கிருபை. ஒரே ஒரு வார்த்தை உங்க வாய்னால அறிக்கையிடுவீங்களா? ஆண்டவரே, நீ தந்த எங்களுக்கு கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். வாய்னால அறிக்கையிட்டு பாருங்க, அவருக்கு நன்றி செலுத்தி பாருங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்க. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா, ஆபத்துல கூட இருந்தீங்களா ஆண்டவரே, எல்லா நிலைமைகளிலும் எங்களை பராமரித்தீங்களா ஆண்டவரே, எல்லா கண்களும் தயவு கிடைக்க பண்ண உதவி செய்தீங்களா ஆண்டவரே. அப்பா, உடைய கிருபை கிருபை கிருபை, ஓ உடைய கிருபை எல்லாம் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உடைய கிருபை எல்லாம் நான் எதையும் சாதிக்க முடியாது ஆண்டவரே. நீ தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரை நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை ஆண்டவரே, எழும்பி நடப்பது உடைய கிருபை ஆண்டவரே, பேசுவது உடைய கிருபை ஆண்டவரே, வேலை செய்வது உடைய கிருபை ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஞானமாய் செயல்படுவது உடைய கிருபைப்பா. இதுவரை தாங்கினது உடைய கிருபை, ஆபத்தில்லாமல் பாதுகாத்து உடைய கிருபை ஆண்டவரே. எல்லா நிலைமைகளிலும் உடைய காரமைகளை தாங்கி நடத்துற உடைய கிருபைப்பா. உமக்கு கிருபை
கிருபை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அந்த மேலான அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் அபிஷேகித்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மேலான அன்பு, மேலான கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீ தந்த மேலான அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? கர்த்தர் தந்த கிருபை சாதாரணமானதல்ல. ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை மேலானது. ஆமென். எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய கிருபை மேலானது. ஆமென். அது ஆமென், விலையிட முடியாது. அது விலையேற பெற்ற அவருடைய கிருபை. ஆமென், ஆமென். இந்த நிமிஷத்துல கூட எல்லா பிள்ளைகள் மேலும் நீர் ஆளுகை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே அந்த கிருபை நீர் ஊற்றி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை சூழ நீர் பாதுகாக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை நீர் அப்புறப்படுத்துறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிருபை நான் நிரப்புனதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. ஆமென். thank you Jesus. எஜமானனே, எஜமானனே, சேவைக்காய் என்னை அழைத்தீ. எஜமானனே, எஜமானனே, சேவைக்காய் என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட எத்தனாய் தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். ஆமென். இந்த உலகத்துல அழிய போகிறத கைகளை கொண்டு அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி அழியாத கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஆமென் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு இன்றைக்கு நீர் கொடுத்த மேலான பாக்கியத்துக்காக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அந்த விதத்தில் நீர் அபிஷேகித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உம்மே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ராஜா. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைக்குரியவர் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள நேரங்களுடைய பிரசரம் எங்களை ஆளுகை செய்வதாக. எங்களை நீர் பலப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. எல்லார் மேலும் உடைய கிருபையின் கரம் ஆளுகை செய்யட்டும். முழுவதும் அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்காக நாம கர்த்தரை துதிக்கல. ஆமென். தேவனுடைய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம இதுவரையும் நடத்தி வந்தவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்த முடியும்? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். சத்தம் போதாது. ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆமென். உங்க ஆமெனை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தட்டும், கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை கனப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவன். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எல்லா இடங்களிலும் ஒரு மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். ஆமென். அங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். கையில் ஆமென். சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்களானால் ஏதோ ஒரு வார்த்தையாக இருக்கலாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது. ஆமென். ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தட்டும், ஆவியானவருடைய பலன் நம்மை ஆளுகை செய்வதாக. ஆமென். வாஞ்சியோடு ஆண்டு சமத்தில் ஆண்டவரே என்னோடு கூட ஒரு வார்த்தையாவது என்னோடு பேசுங்கப்பா, நான் வெறுமையாக இருக்கிறேன், என்னை நிரப்பி அனுப்புங்க அப்படின்னு ஆண்டு சமூகத்தில் நம்ம வாஞ்சிப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய தேவையை அறிந்து நம்மோடு பேச அவர் போதுமான தேவன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். ஆமென். ஒரு வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் பேதுருவை குறித்து இந்த வேதாகமத்தில் அநேக வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பேதுரு இந்த நிருபத்தை எழுதும்போது யாருக்காக அவர் எழுதியிருக்கிறார் என்று நம்ம பார்ப்போமானால், ஆங்காங்கே சிதறப்பட்டிருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிற ஒரு நிருபந்தான். ஆமென். இந்த பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு நிருபங்கள். இந்த நிருபத்தில் இந்த 5வது அதிகாரத்தை நம்ம உன்னிப்பாய் கவனிப்போமானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆமென், இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆமென், அவர்கள் கொடுக்குற, ஆமென், ஒரு ஆவிக்குரிய புத்திமதிகள் இப்படி இருந்தால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் என்பதை குறித்து 7 புத்திமதிகளை, ஆமென், அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த 5வது அதிகாரத்தினுடைய, ஆமென், 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மந்தைக்கு மாதிரிகளாகும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஒரு மேய்ப்பனுக்கு சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு நல்ல புத்திமதி என்னன்னா, ஆமென், மந்தைய மாதிரியாய் நீங்கள் என்ன செய்யுங்க, மேய்த்து கொள்ளுங்க. அப்பொழுது, ஆமென், வாடாத மகிமையான கிரீடத்தை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன், பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பாருங்க, அந்த 5வது வசனத்தினுடைய வார்த்தையை சொல்லும்போது, மூப்பருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள். ஆமென். அப்போ கீழ்ப்படிதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை கொண்டு வரும், கிருபைகளை கொண்டு வரும் என்பதை குறித்து இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன செய்கிறார், கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்போ தேவன் நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு நேரம் இருக்குது, தேவன் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் வரையிலும் அவருடைய கைக்குள்ளால் நம்ம என்ன செய்யணும், அடங்கி இருங்க. அப்போ இது யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தைன்னா, ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற நல்ல ஆலோசனை. ஆமென். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 4வதாக, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பராமரிப்பு, ஒரு பெரிய மேன்மையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை இந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். 5வது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 8வது வசனத்துல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாகிருங்க. ஆமென். தெளிந்த புத்தி உள்ள அப்படின்னா எந்த காரியங்கள் நடந்தாலும் நமக்கு ஒரு தெளிவு இருக்குமானால், ஆமென், எதிராளியான சாத்தான் நமக்கு எதிராக கடந்து வரும்போது அதை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு என்ன
செய்வார்? பலன் தருவார். ஆமென். அடுத்த பகுதி நாம் 6வது நாம் வாசிக்கும் விழித்திருங்கள் என்று சொல்லப்படுறீங்க. நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்கள் தூங்குறது போல நாம் என்ன செய்யக்கூடாது, தூங்காதபடிக்கு அவர் எப்போவானாலும் வரலாம், திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருங்கள். ஆமென். அப்படி விழித்திருக்கும் போது ஆமென், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானை நாம் என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் கடைசி பகுதியை நம்ம வாசிக்கும் போது 9வது வசனத்தில், நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டு. அப்போ இன்னும் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான் என்று சொல்லப்பட்ட. இப்படி 7 புத்திமதிகளை ஆமென் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது, அதில் ஒரு புத்திமதியை தான் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆமென். அதோட 7வது வசனத்தில் வாசித்தோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு சின்ன பிள்ளைகளுக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் இந்த வசனம். ஆமென். அவங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க, வைத்து விடுங்க. அப்போ இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி, செய்தியுடைய சாரம்சம் என்னன்னா, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென். தேவன் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஒரு ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? உலகமே நம்மளை விசாரிக்காமல் இருக்கும்போது தேவன் நம்மை விசாரிக்கிறார் என்று சொன்னால், இதே போல ஒரு மேன்மை இந்த உலகத்தில் வேறு ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென். எப்படி விசாரிக்கிறவர்? இந்த உலகத்தில் 2 விதமான விசாரிப்புகள் இருக்குது. ஒன்று தேவன் நம்மை விசாரிக்கிறது, 2வது மனுஷன் நம்மை விசாரிக்கிறது. மனுஷன் நம்மை விசாரிக்கும் போதே 3 விதமான கோணங்களில் நம்ம விசாரிக்கிறாங்க. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். முதலாவது, அவங்க முதல் விசாரிப்புன்னு சொல்லும்போது கடமைக்காக விசாரிப்பது. என்னது? ஆமென். கடமைக்காக விசாரிக்கிறவங்க என்னன்னா, தன்னலம் உள்ளவர்கள். ஆமென். தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம விசாரிக்கலனா நம்மளை தவறாக நினச்சிருவாங்களே, அதனால் நம்ம என்ன செய்யணும், விசாரிக்கணும் என்ற ஒரு கடமை உணர்ச்சியோடு விசாரிப்பது. ஆமென். இது தன்னலமாக விசாரிக்கிறது. 2வது பாருங்க, சிலர் விசாரிப்பாங்க. எப்படி விசாரிப்பாங்கன்னா, கண் தொடைப்புக்காக விசாரிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒரு கூட்டத்தில் இருக்கீங்கன்னு வச்சிடுங்க. ஆமென். உங்களை ஆமென் அவர்கள் வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க எத்தனையோ வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து, எத்தனையோ வருஷங்கள் உங்களை ஆமென் பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபோனில் கூட உங்களை என்ன செய்திருக்க மாட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்திருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆளு கூட்டத்தில் இருக்கும்போது நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு சிரிப்போடு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அதோட முடிஞ்சு. அதுக்கு பிறகு அவங்க முன்னாலையும் பார்க்க முடியாது, பின்னாலையும் பார்க்க முடியாது. இது என்ன விசாரிப்பு? ஒரு கண் தொடைப்பு விசாரிப்பு. ஆமென். ஆனால் 3வது ஒரு விசாரிப்பு இருக்குது. அந்த விசாரிப்பு என்ன தெரியுமா? அக்கறையோடு விசாரிக்கிறது. ஆமென். அக்கறையோடு விசாரிக்கிறதுன்னு சொல்றது, உண்மையா மனசார என்ன செய்கிறது, ஐயோ பாவம் நம்ம விசாரிக்காம நம்ம தான் உண்டு, அவங்களுக்கு நம்ம தானே ஆறுதல் படுத்தணும், நம்ம தானே அவங்களுக்கு உதவி செய்யணும், நம்ம இல்லாமல் அவங்களுக்கு யார் ஆறுதல், இப்படி உண்மையாக விசாரிக்கிற கூட்டம் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறாங்க. இந்த 3 கூட்டத்தில் நம்ம எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம் என்பது நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். ஆமென். இத்தனை பேர் இந்த 3வது கூட்டத்தில் வந்திருக்கீங்க, அவங்க எல்லாம் பாக்கியசாலிகள். ஆமென். இந்த 3வது கூட்டத்தில் 2 விதமான விசாரிப்புக்காரங்க இருக்காங்க. உண்மையாக விசாரிக்கிறதுல 2 விதமான கூட்டக்காரங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா, உண்மையா விசாரித்தாலும் அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு என்ன செய்யாது, இருக்காது, கொடுத்து உதவி செய்கிறதுக்கு அவங்களால முடியாது. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களால ஏன்ற ஆதரவையும் அன்பையும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு எதுவும் செய்ய முடியலையே, ஆனால் நான் உண்மையை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி எல்லா காரியங்களும் கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து என்ன செய்வாங்க, விசாரிப்பாங்க. அவங்களோட அன்பை ஒருபோது என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. ஆனா இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, நல்லா விசாரிப்பாங்க, எல்லாவற்றையும் செய்ய அவங்களால என்ன செய்யும் முடியும். ஆமென். பண உதவி செய்ய முடியும். ஆமென். கூட வர முடியும், எல்லா காரியங்களும் கூட நின்று செயல்படுத்த முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஆமென் விசாரிப்பு அவங்கள்ட்ட உண்டு. அந்த விசாரிப்புல தான் நம்ம சர்வ வல்லமுள்ள தேவனும் இறங்கி வந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் உள்ள தேவன். அவருடைய விசாரிப்புல ஒரு குறைவு இல்லாமல் நம்மை விசாரிக்க அவர் போதுமான தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். போதாது. ஆமென். அப்ப கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென். இல்லைன்னு சொல்ல மாட்டார், முடியாதுன்னு சொல்ல மாட்டார். அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி தள்ளுறதுக்கு நம்ம யாரு ஆண்டவர் சமூகத்தில் எப்பேற்பட்ட நிலைமையிலும் அவர் சமூகத்தில் போனாலும் அவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமான தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசாரிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த 3 விதமான விசாரிப்புகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவன் நம்மை விசாரிக்கும் போது எந்த விதத்திலெல்லாம் விசாரிக்கிறார்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், நம்ம அதிகமாக இந்த உலகத்தில் அநேகர் வாயிலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஐயோ அவங்க என்னாலும் இப்படி ஒரு வார்த்தையாவது கேட்காம போயிட்டாங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது ஃபோன் பண்ணியாவது கேட்காம போயிட்டாங்களே. அடிக்கடி சோர்ந்து போகிற வார்த்தைகளில் இந்த ஒரு வார்த்தை. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. முதலாவது கவனமாக கவனிங்க. தேவன் நம்மை விசாரிக்கும் போது எப்படி விசாரிக்கிறார்னா, ஒரு அன்பின் விசாரிப்பை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அன்போடு விசாரிக்கிற தேவன். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க என்பது எனக்கு தெரியாது. ஆமென். அன்பின் விசாரிப்புன்னு சொல்றது உலக மனுஷர்கள் நம்மிடத்துல நல்ல அன்பா விசாரிக்கிறது போல கேட்பாங்க, நல்லா அன்பா இருக்கிறது போல பழகிடுவாங்க. ஆனா கஷ்ட நேரத்தில் பாருங்க, அவங்கள ஆமென் அந்த இடத்துல காணவே காணாது. அந்த இடத்துல நம்ம ஐயோ இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாங்க, இந்த கஷ்ட நேரத்தில் நம்ம விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றவங்க தான் மனுஷருடைய வாழ்க்கை என்பதை நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். தேவன் நம்மை விசாரிக்கிறதுக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுதுன்னா, வாசிக்கலாமா? சங்கீதம் 8வது சங்கீதம் 4-5 வசனத்தை நீங்க எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். 4-5 வசனங்கள். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆமென். அப்போ மனுஷனை நீர் விசாரிப்பதற்கு அவன் ஏமாத்திரம், தேவதூதர்களை காட்டிலும் சற்று அவனை நீ சிறியவனாக்கினீர். கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கனத்தினாலும் மகிமையினாலும் நீர் அவனை என்ன செய்து முடிசூட்டினீர். எவ்வளவு அழகான வார்த்தையா இருக்கு பார்த்தீங்களா? யோபு புஸ்தகத்தில் இதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாருங்க. யோபு 7வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது, மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறது. ஒரு பொருட்டாக அந்த வார்த்தை நீங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சிங்களா? மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவன் மேல் சிந்தை வைப்பதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கு அவன் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. தேவன் எப்படி விசாரிக்கிறாராம்? நம்மளை ஒரு பொருட்டாக எண்ணுகிறதுக்கு நாம பெரிய பரிசுத்தவான்கள். ஆமென். நம்ம ஒரு பொருட்டா எண்ணுறதுக்கு பெரிய நீதி செய்கிறவங்க. ஆமென். நம்ம பொருட்டா எண்ணுறதுக்கு ஆண்டவரோடு கூட எப்போவும் நடக்கிறவங்க சொல்ல முடியாது. சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? எனக்கு காது கேட்காம இருந்தாலும் கர்த்தருக்கு கேட்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை பொருட்டா எண்ணி இருக்கிறார். பொருட்டா எண்ணுகிறதுக்கு அதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? காலைதோறும் அவரை நம்மை விசாரிக்கிறவர். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ஆமென். ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்க முதல் மனிதர்களை உருவாக்கும் போது வசனம் சொல்லுது, பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் தினந்தோறும் மனிதரோடு கூட என்ன செய்வாராம்? ஆமென். உலாவுவார், சஞ்சரிப்பார், அவரோடு கூட கர்த்தர் பேசுவார். எவ்வளவு அழகா கர்த்தர் சொல்லி இருக்கிறார் பார்த்தீங்களா? ஆனா பாவம் செய்த போது மனிதனுக்கும் அவர்களுக்கும் என்ன இல்லை, எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால விசாரிப்பு கொஞ்சம் அட்டு போனது போல, தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாத போல ஒரு நிலைமையை இந்த மனிதர்கள் என்ன செய்தாங்க?
உணர்ந்தால். ஆனாலும் கர்த்தருக்காக வாழுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளை அவர் தினந்தோறும் அதிகாலையில் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? விசாரிக்கிறார். ஆமென். அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அதிகாலையில் தேடுகிறவன் என்ன செய்கிறான்? கண்டடைகிறான். காலைதோறும் அவருடைய கிருபை புதிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக அந்த வார்த்தை சொல்லப்படலை. காலை தினத்தில் எழும்பி அதிகாலை நேரத்தில் ஆண்டவரோடு பேசுகிற பிள்ளைகளோடு கூட அவர் என்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? விசாரிக்கிற தேவன். அவங்களுடைய காரியங்களை கண்ணும் கருத்துமாய் கவனிக்கிற தேவன். அவங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் மேன்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அடுத்த பகுதி அதில் சொல்லப்பட்டு பாருங்க. நிமிஷந்தோறும் அவனை என்ன செய்கிறாராம்? சோதி தருகிறாராம். ஆமென். என்ன? ஆமென். அடுத்த நிமிஷம் ஆமென் விசாரித்த பிறகு நம்மை விட்டு இன்னும் ஒருவரை தேடி போறாங்களா, இன்னும் ஒருவர் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களா, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா என்று அறிந்து கொள்வதற்கு நிமிஷந்தோறும் தேவன் நம்ம என்ன செய்கிறாராம்? சோதித்து அறிந்து கொள்கிறார். ஆமென். அவருடைய அன்பை பார்த்தீங்களா? ஆமென். அவரோடு கூட இருக்கணும்னு எப்போ ஆசை, அவரோடு கூட பேசணும்னு எப்போ ஆசை, அவரோடு கூட எப்போது நாம் நடக்கணும் என்பது ஆசை. அதை விட்டு வெளியே போனால், அதை விட்டு பின்வாங்கி போனால் தேவன் நம்மிடத்தில் அது பிரியப்படுகிற தேவன் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உலக மனுஷர்கள் எப்போதுமே மறந்து போகிறவர்கள். ஆமென். அவருடைய அன்பு மாயமானது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் சொல்வேன் என்றால், என்னுடைய காலேஜ் லைஃப், செக்குலர் காலேஜ் படிக்கிற காலங்கள் வரையிலும் எனக்கு அநேக உலக நண்பர்கள் இருந்தார்கள். உலக நண்பர்கள்னு சொல்லும்போது அதிகமாக நான் நண்பர்களாக அவர்களை வைத்து கொள்கிறது இல்லை. அவர்கள் நம்மோடு கூட அதிகமாக ஈடுபாடு வைக்கிறது, அன்பாக பேசுறது, அன்பாக கூட இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம் என்னால் சொல்ல முடியும். செக்குலர் காலேஜ் படித்து முடிக்கிறது வரையிலும் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரையிலும் எந்த ஒரு கான்டாக்டிலும் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். ஆவிக்குரிய கோணத்தில் ஆமென் ஆவிக்குரிய பிள்ளைகள் வைத்திருக்கிற அந்த அன்பு மட்டும்தான் இன்னைக்கு வரையிலும் நிலைத்திருக்கிறது. ஆமென். இப்போ தெய்வீக அன்புன்னு சொல்றது மாறி போகிறது அல்ல, அது நிரந்தரமானது. ஆமென். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு செல்வ சீமாட்டியா இருந்த ஒரு தாயார், அவங்களுக்கு அவருடைய கணவனார் சிறு வயதிலே, அவங்க சின்ன வயதில் இருக்கும்போதே அவங்க மரித்து போனாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள். இன்றைக்குள்ள காலத்தில் ஒரு பிள்ளை 2 பிள்ளையோட யாரும் முடித்து கொள்கிறது இல்லை. அந்த காலங்களில் என்ன செய்வாங்கன்னா, கிடைக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? பெற்று வளர்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு, ஏதாவது ஒரு பிள்ளையாவது நம்மளை என்ன செய்யும்? காப்பாற்றும், ஏதாவது ஒரு பிள்ளையாவது நமக்கு கை கொடுக்கும் என்ற ஒரு நிலைமையில கஷ்டப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? வளர்த்தி எடுப்பாங்க. இந்த அம்மாவுக்கும் நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு. ஏறக்குறை 10 பிள்ளைகளாவது குறைந்தது இருந்திருக்கும். ஆனால் நிறைய பிள்ளைகள் என்று அவங்க அந்த சாட்சியில் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்தாங்கன்னா, நல்லா வளர்த்தி எடுத்து அவங்களுக்கு நல்ல வசதிகள் இருந்ததுனால பிள்ளைகளை படிக்க வைத்து ஒவ்வொரு நிலைமைகளும் செட்டில் பண்ணி அவங்கள அமைத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பிள்ளைகள் எல்லாம் திருமணமாகி அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் செட்டில் பண்ண பிறகு இந்த அம்மா அந்த தாயாரை யாராவது ஒரு வீட்டிலையாவது அவங்க என்ன செய்திருக்கணும்? பராமரிச்சிருக்கணும் இல்லையா? இவ்வளோ பராமரித்தாங்களே, நமக்கு உதவி செய்தாங்களே, நம்மளை பாதுகாத்தாங்களே, நமக்கு எல்லா காரியங்களும் கூட இருந்தாங்களே என்று சொல்லி அவங்க என்ன செய்திருக்கணும்? அந்த தாயாரே என்ன செய்யணும்? பராமரித்து அவங்களுக்கு கடைசி நேரத்தில் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கணும். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அந்த தாயாரை என்ன செய்தாங்களாம்? முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்களாம். சேர்த்த பிறகு அந்த தாயாரை ஒரு பிள்ளை ஆகிலும் ஆமென் ஒரு நாள் ஆகிலும் பார்க்காதபடி, அவங்களுக்கு உதவி செய்யாதபடி அந்த பிள்ளைகள் வராமல் செயல்பட்டாங்களாம். இதனால் அந்த தாயாருக்கு பயங்கர ஒரு வருத்தம். பார்த்துட்டே இருந்திருக்காங்க, ஏதாவது ஒரு பிள்ளை வரும், என்னை பார்க்க வருவாங்க. அந்த காப்பகத்தில் கேட்பாங்களா, எங்கள் பிள்ளைகள் யாரும் ஃபோன் பண்ணாங்களா, வருவாங்களா அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்களா. ஆனால் ஒரு நாள் கூட ஒரு ஃபோன் கால் கூட வரலையாம். அப்போ அந்த அம்மாவுக்கு பயங்கர வருத்தம். ஐயோ, நம்ம பிள்ளைகளை நம்ம கவனிப்பாங்கன்னு சொல்லி தானே நம்ம வளர்த்தணும். ஆனால் இந்த நாட்களில் ஒரு பிள்ளை ஆகல என்னை பார்க்குறதுக்கு வரலையே என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்களோ ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம்.
வருத்தப்பட்டுட்டு அவங்க கடைசி நேரத்தில் ஒரு லெட்ரு எழுதினாங்களாம். இப்படி என்ன பிள்ளைகள் பார்க்க வரவில்லை, என்னை முற்றிலும் மறந்து விட்டார்கள் என்று சொல்லி அவங்க அந்த வேதனையான அந்த வார்த்தைகளை கீழே எழுதி அவங்களுடைய பேரை எழுதி சைன் போட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அந்த தலையணைக்கு கீழே வைத்திருந்தாங்களாம். சில நாட்கள் தான் அவங்க கவலைப்பட்டு அவங்க சீக்கிரமாக என்ன செய்துட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. மரித்து போன பிறகு அந்த தாயாருடைய அந்த தலையணைக்கு கீழே இருந்த அந்த லெட்டரை எடுத்து வாசித்த போகுது அம்மேன் கண்ணீர் விட்டு அம்மேன் அப்படியே அழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த லெட்டரில் என்ன செய்யப்பட்டிருந்தான், எழுதப்பட்டிருந்தான். ஐயோ என்னுடைய பிள்ளைகள் இப்படி பார்க்க வராமல் என்னை மறந்து போனாங்க அப்படின்னு. அப்போது இதை கவனமாக கவனித்து கொள்ளுங்க. உலக மனிதர்கள் நம்ம நல்லா இருக்கிற நேரத்தில் நம்ம கூட வருவாங்க, ஆனால் கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, எட்டி கூட என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இப்படி தான் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய அனுபவத்தில் மூலம் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை என்னுடைய கடினமான ஒரு சூழ்நிலை, ஊழியத்தின் நிமித்தமாக கடினமான ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்ட போது ஆமென் என்னுடைய ரூமில் கட்டில் நான் படுத்துக்கொண்டு மனதுக்குள்ளால் பல எண்ணங்கள், பல யோசனைகள். இப்படி நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் எனக்கு ஒரு ஆதரவு இல்லை, எனக்கு ஒரு விசாரிப்பு இல்லை, நான் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நான் அடுத்த கட்டம் போகிறேனோ எனக்கு தெரியாது என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போய் கலங்கி போய் என்னுடைய கண்ணீரெல்லாம் அப்படியே கீழே விழுந்து அப்படியே கலங்கின நிலைமையில் அப்படி சோர்ந்து போய் இருக்கும்போது எனக்கு திடீர்னு என்னுடைய கண்கள் வந்து என்னுடைய நான் கட்டிலுக்கு நேரம் முன்னால் இருக்கிற பீரோக்கு மேலே என்னுடைய கண்கள் பதிந்தது. அதில் பதிந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் அதில் என்ன செய்யப்பட்டிருந்ததுன்னா ஒட்டப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். அந்த சின்ன ஸ்டிக்கர் அது ஏற்கனவே என்னுடைய கணவனாரால் ஒட்டப்பட்ட ஒரு ஸ்டிக்கர் தான். எத்தனையோ முறை அந்த பீரோவை நான் திறந்துருக்கிறேன், எத்தனையோ முறை நான் நான் நினைச்சதுருக்கிறேன், யூஸ் பண்ணியிருக்கிறேன், எத்தனை முறை அதை பக்கத்தில் போயிருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் அந்த வார்த்தையை நான் அதை என்ன செய்யலை, பார்க்கவே இல்லை. அது எத்தனையோ ஒட்டப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆயின போன போதிலோ என்னுடைய கண்கள் அதை பார்க்கல. ஆனால் அந்த கலங்கின நேரத்தில், அந்த வேதனையான அந்த நேரத்தில் என்னுடைய கண்கள் அந்த பீரோவின் மேலே போகும்போது அந்த ஸ்டிக்கரில் எழுதப்பட்டது என்ன தெரியுமா, Why worry? Jesus cares for you அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தை நான் வாசித்தோன்னே எனக்கு கண் அப்படியே அந்த வார்த்தையின் மேலே அப்படி பிளச்சுன்னு அப்படி ஸ்ட்ராங்காக பதிஞ்சிச்சு. அப்போ அந்த வார்த்தை எனக்கு என்னோட பேசுகிறது போல இருந்தேன். ஒய் ஒரி ஜீசஸ் கேர்ஸ் ஃபார் யூ. என்னையோ ஒட்டின அந்த வார்த்தை அந்த நாளில் நான் கலங்கி போயிருந்த நேரத்தில், ஆமென், நீ ஏன் கலங்குற, ஏசு உன்னை என்ன செய்வா, விசாரிக்கிறவர், உன்னை ஆதரிக்கிறவர் என்று அந்த வார்த்தை என்னோட இருதயத்தை என்ன செய்யனா ஒரு பூஸ்ட் கொடுத்தது போல இருந்தது. ஆமென். அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன்னா அந்த கட்டில் விட்டு எழும்பினேன். கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் என்ற உற்சாகத்தோட அந்த இடத்தை விட்டு நான் என்ன செய்தேன், எழும்பி வந்தேன். அதுக்கு பிறகு நான் அந்த போல ஒரு கவலை நான் பட்டதாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரை என்ன செய்யலை, உணர்ந்து கொள்ளலை. காரணம் என்ன தெரியுமா, கர்த்தர் நம்மை அன்பின் விசாரிப்போடு நடத்தும் போது மனுஷன் விசாரிக்கிறத காட்டும், மனுஷன் விசாரிக்கப்படாத இடங்களில் தேவன் நம்ம எவ்வளவு அன்பா விசாரிக்கிறார் பார்த்தீங்களா. வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். நம்ம வார்த்தைகள் ஏற்கனவே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் கண்கள் திறந்த போதோ அந்த வார்த்தையினுடைய மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதே போல நம்மளுக்கு வாழ்க்கையில கூட எத்தனை பேர் இந்த நேரத்தில் கலங்கி போய் யாரும் எனக்கு விசாரிக்க இல்லையே, எனக்காக யார் விசாரிப்பா என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்க காணப்படுவீர்களானா கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவனா உங்க பக்கத்துல நிற்கிறார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதோடைய 20வது வசனத்துடைய பின் பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரை நம்ம சோர்ந்து போகாம கர்த்தருக்காக ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை நீங்க எடுத்தவர்கள் வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 24, 25 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமென். அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பெருமூச்சு வருகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம்.
வராதவர்களுக்காயும் ஸ்தோத்திரம். ஆமென். நான் என்னுடைய அறிவு சரியானால் பெருமூச்சு வராத ஒருத்தரும் இல்லை. ஆமென். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருக்குள்ளாலையும் பெருமூச்சு இருக்க தான் செய்யுது. ஆமென். ஆமென். ஒருவேளை கேட்டுட்டு இருக்கும் போதே இப்போ பெருமூச்சு வரக்கு ரெடியாக இருக்கலாம். ஆமென். காரணம் என்னென்னா பெருமூச்சு விடுறதுல ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாமல் போகிறதுல அது போல் விசேஷமானது ஒன்றும் இல்லை. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான், தேவனால் அழைக்கப்பட்டவங்க தான். ஆனால் 430 வருஷம் அவங்க என்ன செய்தாங்க? அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்துக்கு போகும்போது அவங்களுக்குள்ளால சந்தோஷம், பரவாயில்ல, எகிப்து நல்லா இருக்குது, நல்லா செழிப்பாக இருக்குது, நல்லா இருக்கலாம், இதுக்குள்ளால நல்லா நம்முடைய வாழ்க்கை நடத்தலாம். பெருக 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 வேலையும் பெருகிச்சு, ஆட்களும் பெருகுனாங்க, வேலைப்பளவு பெருகிச்சு, நாள் அடிமைத்தனம் பெருகிச்சு, சிறையிருப்பு பெருகிச்சு. கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நினைச்சாங்கன்னா, ஐயோ எங்களுக்கு இனி முடியவே முடியாது ஆண்டவரே, இதுல இருந்து நீர் எங்களுக்கு என்ன செய்யுங்க, விடுதலை தாங்க என்று சொல்லி என்ன செய்தாங்கன்னா பெருமூச்சு விட்டாங்களாம். ஆமென். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த அர்த்தமுள்ள பெருமூச்சு உண்டு, அர்த்தமில்லாத பெருமூச்சும் உண்டு. ஆமென். அர்த்தமுள்ள பெருமூச்சு என்ன தெரியுமா? கஷ்டங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில் அந்த பெருமூச்சு விடும்போது அந்த பெருமூச்சின் சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எப்படி விழுமா தெரியுமா? கண்ணீர்னு விழுமா. ஆமென். இங்கே நமக்கு தெரியாது, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கூட பெருமூச்சு விடுற சத்தம் என்ன செய்யாது, தெரியாது. ஆமென். ஒருவேளை நம்ம ஆமாம் உள்ள கவலை இருக்குது அதனால தான் பெருமூச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, அந்த பெருமூச்சின் சத்தம் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் கேட்கும்போது அந்த சத்தத்துக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவங்க பெருமூச்சின் சத்தத்தை கேட்டாங்க. முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கை தேவன் என்ன செய்தாராம்? நினைவு கூர்ந்தார். ஆமென். அவங்களை கர்த்தர் விடுதலை ஆக்க அவர் சித்தம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை நினைத்தருளுகிற தேவன். ஆமென். விசாரிக்கிற தேவன். என்றைக்கும் அடிமைத்தனம் அல்ல, என்றைக்கும் பாடு அல்ல, என்றைக்கும் வேதனை அல்ல, என்றைக்கும் கஷ்டம் அல்ல. இன்னைக்கு நீங்க ஆண்டு சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருப்பீங்க, ஆண்டவரே இந்த பாடுக்கு ஒரு விடுதலை இல்லையா, இந்த கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை இல்லையா? கர்த்தர் சமூகத்தில் நீங்க விசுவாசித்தா இன்றைக்கே கர்த்தர் விடுதலை தந்து உங்களை அபிஷேகிக்க அவர் போதுமான தேவன். விசுவாசத்தோட ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென். அந்த அன்பின் விசாரிப்பு. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விசாரித்து நம்மை வழிநடத்த அவர் போதுமான தேவன். ஆமென். இரண்டாவது பாருங்க, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம்மை பந்தி விசாரிக்கிற தேவன். ஆமென். பந்தி விசாரிப்புன்னு சொல்றது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு ஒரு அன்பு தேவைப்படுற நேரத்தில் அன்பினால கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார் இல்லையா? அன்பு விசாரிப்பு. ஆனால் அதே பட்சத்தில் பந்தி விசாரிப்புன்னு சொல்றது அது சாதாரணமானது அல்ல. அது பண தேவைகளா இருக்கலாம், ஆகார தேவைகளா இருக்கலாம், நம்முடைய தேவையான சகலமும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? விசாரித்து அறிகிற தேவன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொன்னவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், அவங்கள கர்த்தர் விசாரித்து அறிகிறார். ஆமென். பந்தி விசாரிப்புன்னு சொல்றது என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், ஆமென், கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து ஆமென் கலந்து கொண்டிருந்த போது அந்த கல்யாண வீட்டில் ஒரு திராட்சரச குறைவு ஏற்பட்டது. வசனம் சொல்லுது, அது தாயார் இடத்துல போய் அதை சொன்ன போது தாயார் இடத்துல இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் அதில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இயேசு அந்த திராட்சரசம் அவங்க உருவாக்கின அந்த திராட்சரசம் தீர்றதுக்கு முன்பாகவே அவரால் கொடுக்கப்படுகிற திராட்சரசம் என்ன செய்யப்பட்டது? அவங்களுக்கு பந்தி பரிமாறப்பட்டது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அந்த 8வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். கொண்டு போன போது பந்தி விசாரிப்புக்காரன் அதை ருசி பார்த்த போது, ஆமென், அதுக்கு முந்தி கொடுத்த ரசத்தை காட்டிலும் பிந்தி கொடுத்த ரசம் விசேஷமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பச்சை தண்ணி போல, ஆமென், மதுரம் இல்லாத ஒரு வாழ்க்கை போல நம்ம காணப்படலாம்.
ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரவேசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மதுரமாய் ஆமென் மேன்மையாய் குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை மாற்றி தருவார். ஆமென். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும்ல, குறையில்லையே குறையில்லையே, ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் குறைவு கர்த்தர் தர மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு நிறைவானவராய் நம்ம மத்தியில் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-7 வசனங்களை இங்கே வாசித்து பார்ப்பீர்களானால், ஆமென், அன்றைக்கு அப்போஸ்தலருடைய காலங்களில் விதவைகள் விசாரிக்கப்பட்டிருந்தாங்க. விதவைகள் விசாரிக்கப்பட்டிருந்தாங்க. கிரேக்கர்கள், கிரேக்க விதவைகள், ஆமென், எபிரேய விதவைகள், இவங்கெல்லாம் விசாரிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆமென் விதவைகள் பெருகின போது, ஆமென், அப்போஸ்தலர்கள் பெருகின போது, சீஷர்கள் பெருகின போது இந்த விதவைகளை விசாரிப்பதை என்ன செய்தாங்க? கொஞ்சம் விட்டு விட்டார்கள். இதனால கிரேக்க விதவைகள் என்ன செய்தாங்கன்னா, அவங்க சொன்னாங்க, எங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நாங்கள் விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி என்ன செய்தாங்கன்னா வருத்தப்பட்டாங்க. அப்படி வருத்தப்படுற நேரத்தில் அப்போஸ்தலரிடத்தில் இந்த காரியத்தை போய் சொன்ன உடனே அப்போஸ்தலர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? பந்தி விசாரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான அபிஷேகம் நிறைந்த நற்சாட்சி பெற்ற ஆமென் தேவனுடைய பிள்ளைகளை செலக்ட் பண்ணி 7 பேரை பந்தி விசாரிப்புக்காக என்ன செய்தாங்க? ஏற்படுத்தினாங்க. அந்த 7 பேரை ஏற்படுத்தின போது அவர்கள் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. வசனங்கள் என்ன செய்ததான்? பெருகி வந்தது. ஆமென். இப்போ பந்தி விசாரிப்புன்னு சொல்றது என்ன? ஆமென், ஆதரவற்றவர்களுக்கு, விதவையா இருக்கிறவங்களுக்கு, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு நம்ம போய் விசாரித்து அறிந்து அவங்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் அதனால மேன்மைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டளை எடுக்கிறார். யார் மூலம் கர்த்தர் அதை விசாரிக்கிறாருன்னா, அது மனிதர் மூலம் தான் கர்த்தர் அந்த தேவை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். ஆமென். மனிதர் மூலம் நிறைவேற்றப்படாத நிலைமையில காகங்களை கொண்டும் கர்த்தர் அதை என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். மீனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ பந்தி விசாரிப்புன்னு சொல்றது கர்த்தர் நம்மை ஆமென் சரீர பிரகாரமான ஆகாரங்களையும் தந்து நம்ம என்ன செய்கிறார்? விசாரித்து அறிகிறார். ஆமென். நான் உடனே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தரை நம்பி வந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் ஒரு குறையில்லாதபடி நிறைவா கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறான்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். அவர்களை இன்னும் நடத்த அவர் போதுமான தேவன். ஏதோ நம்ம நிறைய ஆண்டவருக்காக கொடுத்ததுனால கர்த்தர் நம்ம நடத்தல, வெறுமையாய் வந்த நம்மை கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்தி வருகிறார். ஆமென். இன்னும் அவர் நடத்த அவர் போதுமான தேவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தேடி வந்த ஆமென் அந்த திரளான ஜனங்கள் மத்தியில் 5000 புருஷர்கள் இருந்தாங்களாம். அந்த 5000 புருஷர்கள் ஆமென் ஸ்திரீகள் எவ்வளவு இருந்தாங்கன்னு சொல்லப்படவில்லை. ஆனால் அத்தனை பேருக்கும் கர்த்தர் சரீர பிரகாரமான ஆகாரங்களை கொடுத்து கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? விசாரித்தார். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரை தேடி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் இன்றைக்கும் அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. சத்த உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், காட்டில் இருந்தாலும் சரி, சத்த உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லி பாருங்க. கர்த்தர் அதுக்கு கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். ஆமென். மூன்றாவது, தேவன் நம்மை விசாரிக்கும் போது நியாயம் விசாரிக்கிற தேவன். ஆமென். ஆமென். வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போ சங்கீதம் 10வது சங்கீதம் 13வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 10வது சங்கீதம் 13வது வசனம். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். சிலருடைய எண்ணங்கள் இப்படி ஒரு எண்ணம் என்னன்னா, தேவன் நம்மளை விசாரிப்பாரா? துன்மார்க்கன் இப்படி நினைக்கிறான், தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டார்? விசாரிக்கவே மாட்டார். ஆமென். இப்படி நினைக்கிற ஜனக்கூட்டத்து மத்தியில் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவன் நம்முடைய பாவங்களை விசாரிக்கிறவர். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். யாத்ராம புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 34 வசனத்துடைய பின்பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீங்களா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன். ஹல்லேலூயா. அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன், பாவங்களை விசாரிக்கிற தேவன், மீறுதலை விசாரிக்கிற தேவன், அக்கிரமங்களை விசாரிக்கிற தேவன். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றும்
இல்லை. ஹalleluya. அவர் விசாரிக்கிறவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் நினைக்கிற தேவன் நம்மை விசாரிப்பதில்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பாவங்களை அவர் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறவர். ஆமென். இன்னும் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, உபாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை செவி கொடாதவன் எவனோ அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதவன் எவனோ, ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன் எவனோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் எவனோ அவனை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? விசாரிக்கிறவர். ஹalleluya. நம்முடைய விசாரிப்பு எதுவா இருக்கணும்? கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரின்படி நம்ம நடக்கும்போது அவர் தருகிற ஆசீர்வாதங்களுக்கு ஒரு விசாரிப்பா நம்ம இருக்கணுமே தவிர, ஆமென் ஆமென், அபாத்திரராய் இருப்பதற்கு நாம் என்ன செய்யப்படக்கூடாது? விசாரிக்கப்படக்கூடாது. ஹalleluya. இன்னும் 1-2 வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதம் 72வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். ஆமென். எப்பேற்பட்ட வழக்கையும் விசாரிக்க என் தேவன் போதுமானவர். இந்த உலகம் நமக்கு நீதி சொல்லல, இந்த உலகம் நமக்கு நியாயம் சொல்லல. மனுஷன் பணத்தினால லஞ்சத்தினால நியாயத்தை புரட்டி கொண்டிருக்கும் போது தேவன் நம்முடைய வழக்கை நியாயம் விசாரிக்கிற தேவன். ஹalleluya. எப்பேற்பட்ட விளக்கா இருக்கலாம், எப்பேற்பட்ட மனுஷனுடைய கடின இருதயத்தினால ஆமென் நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு யதார்த்தமாய் நியாயம் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். இன்னும் ஒரு வசனம் கூட வாசிங்க. சங்கீதம் 140வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். ஒரு முறை கூட, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பென்று அறிவேன். ஹalleluya. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் என்றால் நம்முடைய நியாயத்தையும் கர்த்தர் விசாரிக்கிறவர், நம்முடைய கஷ்டத்திலும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய பாடுகளிலும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். இன்னைக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென். இன்னும் ஒரு பகுதியை நான் சொல்ல முடியும். நாம் விசாரிக்கப்படுகிற இடத்துல அவர் விசாரிப்புக்குள்ளால யார் கடந்து வர்றாங்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்வார்னா ஆரோக்கியமாக்குவாராம், அவர்களை பலப்படுத்துவாராம். இதுதான் தேவன் நம்மை விசாரிக்கும் போது தேவன் நமக்கு கொடுக்கிற மேலான பாக்கியம். ஆமென். வாசிக்கலாமா? வாசித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிற தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை எங்கே என்று நாம் கேட்டு விசாரித்து அறிந்து அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும்போது தேவன் நமக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 50வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்த்துக் கொள்வோம் வாருங்கள் என்று சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கு, சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். யார் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தை தேடி விசாரித்து வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் எப்பேற்பட்ட விசாரிப்பட்ட நிலைமையிலும், வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு, என்னுடைய ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா விசாரிப்பற்ற நிலைமையில, ஆமென், விசாரிப்பே இல்லாத சூழ்நிலையில கர்த்தரை தேடி வரும்போது தேவன் நம்மை விசாரிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். ஒரு வசனத்தை கூட எடுத்தவர்கள் வாசித்து பாருங்க. எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு எத்தனை பேர் அதை அனுபவிக்க போறீங்க? அந்த 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு அந்த வார்த்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் விசாரிப்பட்ட சீயோன், நான் தள்ளப்பட்டவன், யாரும் எனக்கு ஆதரவே இல்லை, யாருக்கும் என்னை பிடிக்கலை. இந்த வார்த்தை உண்மையாகவே இன்னைக்கு அநேக உள்ளங்கள் பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகள். இந்த ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கிறார், தள்ளப்பட்டவன், அன்பில்லாதவன், எனக்கு அன்பே கிடைக்கல, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன். ஆமென். ஏன் தான் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியலை, ஏன் தான் ஜீவிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஏதோ வாழ்ந்துட்டுருக்குறேன், அவ்வளோந்தான். என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, நான் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை. ஆமென். நான் எதிர்பார்த்து எத்தனையோ நாட்கள் சோர்ந்து போயிட்டேன். இனி எனக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லை, இனி நான் சோர்ந்து போயிட்டேன், இனி எனக்கு ஆண்டவரே நான் மறந்துட்டேன். ஆமென். ஆண்டவருக்கு என் மேலே அன்பே இல்லை சொல்லிட்டு இருக்கீங்களா? அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆமென், விசாரிப்பட்ட சீயோன், தள்ளப்பட்டவன் என்ன நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உங்கள் காயத்தை நான் என்ன செய்வேன்? ஆற்றுவேன். இன்றைக்கி அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்கள கர்த்தர் இன்னைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் காயப்பட்டு இருக்கீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு இருதயம் கலங்கி போயிருக்குதோ, எந்த இடத்துல உங்களுக்கு இருதயத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குதோ, நிம்மதி இல்லாமல் இருக்குதோ, அந்த இடத்துல கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண அவர் இன்றைக்கும் போதுமான தேவன். உலகத்தை பார்க்காதீங்க, உலக அன்பை பார்க்காதீங்க, உலக ஸ்நேகத்துக்கு எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் நம்ம விட்டு மாறி போகும். ஆமென். இன்றைக்கு இருக்கிறதுனால இல்லாமல் போய்விடும். ஆனால் கர்த்தருடைய அன்போ அது நிரந்தரமானது. ஆமென். அவருடைய பந்தி விசாரிப்போ அது நிரந்தரமானது. அவருடைய ஆமென் நியாய தீர்ப்போ, ஆமென், அவருடைய நியாய விசாரிப்போ அது நிரந்தரமானது. கடைசி மூச்சு வரையிலும் அவர் நம்மை நடத்தவர் போதுமானவர். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவர் நம்மை விசாரிக்க ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஆமென். கவலை வைக்காம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாம. கவலை வைக்காம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் மேல் நம்பிக்கை இல்லாம. கவலை வைக்காம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு உதவி செய்ய மாட்டார் என்ற ஒரு அவிசுவாசம். இன்றைக்கு அப்படி இருக்கும்னா கவலை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து விடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். வைத்தவர்கள் மாத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவர், உம்முடைய அன்பினால் எங்களை விசாரிக்கிறவர், சர்வ தேவைக்காக நீர் எங்களை விசாரிக்கிறவர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய நியாயங்களை விசாரிக்கிறவர். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் விசாரிக்கிறவர். மனிதர்கள் எங்களை விசாரிக்காமல் போனாலும் தேவன் எங்களை விசாரித்து அறிகிற தேவன். இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிற இந்த இடத்துல கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துங்க. எல்லார் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, எனக்கு அன்பு கிடைக்கலையே, என்னை யாரும் தேற்றலையே, என்னை நான் ஒரு தள்ளப்பட்டவராக இருக்கிறேனே, நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு எங்களை ஆதரிங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா கண்களை மூடி கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு ஒரு ஆதரவு வேணும், இன்னைக்கு ஒரு ஆரோக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு வேணும். ஆமென். அவர் நம்மை விசாரித்து அறிகிற தேவன். மனுஷன் நம்மை விசாரிக்கிறதை காட்டிலும் அவருடைய விசாரிப்பு மேலானது. மனுஷன் நம்மை விசாரிக்கிறது காட்டிலும் அவருடைய விசாரிப்பு விசேஷமானது. யாரும் இல்லாத இடங்களிலும், யார் உதவி செய்ய முடியாத இடங்களிலும் அவர் நம்மை விசாரித்து அறிகிற தேவன். அவர் விசாரிக்கிறது மாத்திரம் அல்ல, நமக்கு உதவி செய்யவும் அவர் போதுமான தேவன். எல்லா சூழ்நிலைகளும் மாற்றி அமைக்கவும், எல்லா கடினமான நிலைமைகளிலும் மாற்றி அமைக்கவும் என் தேவன் போதுமான தேவன். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கண்ணீரோடு சொல்லுங்க, நீர் என்னை விசாரித்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதனுடைய அன்பு இல்லாமல் போனாலும் நீர் எங்களை ஆரோக்கியமாக்குனதுக்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தினதுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அபிஷேகம் எங்களை நீ நிரப்புனதுக்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மறவாத தேவன், எங்களை மறக்காத தேவன். ஆமென். எந்தெந்த காலங்களில் எந்தெந்த நேரங்களில் நீர் எங்களை விசாரிக்க வேண்டுமோ அந்த இடங்களில் கர்த்தர் நீர் எங்களை விசாரித்து எங்களுக்கு உதவி செய்ய நீர் போதுமான தேவன் ஆண்டவரே. ஆமென். எல்லா பிள்ளைகள் மேலும் அந்த விசாரிப்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீர் பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவ அன்பின் கர்த்தர் நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளை நீர் அப்புறப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலான அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பினதுக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஊற்றப்பட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பு மிகும்
அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம் அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம் தம்மண்டை வந்தோரை தள்ளிடரே தாங்கி யானை தேடுவார் தம்மண்டை வந்தோரை தள்ளிடரே தாங்கி யானை தேடுவார் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்பது கிடைக்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்பது கிடைக்குமே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனே விசுவாசத்தோடு கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம் இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மாறுமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மாறுமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் ஒரு முறை கூட கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் ஹல்லேலூயா நீதிமானின் மேல் கர்த்தரோட ஆசீர்வாதத்தை வைத்திருக்குங்கப்பா சகலவிதமான விசாரிப்பும் உண்மையாய் வாழுகிற பிள்ளைகள் மேல தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் மேல அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல இந்த விசாரிப்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்டதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே இன்றைக்கு கூட வேதனையோடு கண்ணீரோடு யாரும் இல்லையே என்னை விசாரிக்க யாரும் இல்லையே இந்த ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த பிள்ளைகள் மேல இந்த அன்பின் கரம் இறங்கி வந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் ஆறுதல் படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் நீர் பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் உற்சாகமாக்குனதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் நீர் விலக்கி மறைத்து காத்துக்கொள்வீரா உம்முடைய கிருபைக்குள்ளால மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா தொடர்ந்து நீர் ஆஸ்வதிங்க உம்முடைய கிருபை கரம் பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே வழி நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த ஆராதனை கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். ஆமென்.